வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஐஆர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டயாஸ்போரா. ஸோ இந்த வருஷம் டயாஸ்போரால இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து இந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். சி ஃபர்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்டிவ் இமிகிரேஷன் பாலிசி இன் த வெஸ்ட் ஆர் ரீஷேப்பிங் இந்தியாஸ் டயாஸ்போரா டிப்ளமசி. Restrictive immigration policy in the West or reshaping India's diaspora's diplomacy. Examine the impact of India's strategic partnership and opportunities they offer India. See, இப்போ வெஸ்ட்ல எல்லாமே இமிகிரேஷன் பாலிசி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா நம்ம வந்து நியூஸஸ் கொஷின் எப்படி படிச்சுட்டு இருந்தோம், கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு இருந்ததுன்னா, இந்தியன் டயாஸ்போரா யூஎஸ்ஏல எந்தெந்த மாதிரி ஒரு ஸ்டேக் ஹோல்டிங் அப்ரோச் வந்து இருக்கு, இந்தியன் டயாஸ்போராவால இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தோம். ஸோ பட் இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் இமிகிரேஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பாலிசியை ஃபாலோ பண்றதுனால இப்ப இந்தியால எந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கணும், இந்தியாவுக்கு அதனால பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டின் பேச போகுது. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியன் டயாஸ்போரா ஹஸ் ட்ரெடிஷ்னலி பீன் பிரிட்ஜ் பிட்வீன் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் எக்கனாமி. ஸோ இந்தியன் டயாஸ்போரா அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் எக்கனாமிக்கும் ஒரு பிரிட்ஜா தான் ஆக்ட் ஆயிருக்காங்க. நாட் ஓன்லி இன் வெஸ்டர்ன் எக்கனாமி, இந்தியன் டயாஸ்போரா எந்தெந்த கண்ட்ரில இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் உண்டான பிரிட்ஜா தான் இந்த இந்தியன் டயாஸ்போராஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. கான்ட்ரிபியூட்டிங் டு ட்ரேட், டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் லிங்கேஜ். Yes, they are contributing to trade, technology, investment and political linkage. However, tighter visa regimes, skilled migration restrictions, and protectionist labor policy are reshaping India's diaspora diplomacy. So, okay, however, so இப்படி இருந்தாலும், என்னதான் ஓகே பிரிட்ஜா இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய டைட்டன்ட் விசா ரெஜிம்ஸ், ஸ்கில்டு மைக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் த ப்ரொடெக்ஷனிஸ்ட் லேபர் பாலிசி அண்ட் ரீஷேப்பிங் இந்தியாஸ் டயாஸ்போரிக் டிப்ளமசி. Impact on India's strategic partnership. First, India-US. Restriction on H-1B visa and skilled migrants can affect India's professional and create friction. So, இந்தியா பொறுத்தவரையும் அங்க வந்து என்ன பண்ணாங்க, H-1B விசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்கில்டு மைக்ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ஸோ இப்படி என்னதான் அப்படி இருந்தாலும் ஸ்டில் பட் large Indian American community remains significant அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். So first, restriction on H-1B visa and skilled migrants can affect India's professionals. So H-1B visa restrict பண்றதுனால இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. பட் லார்ஜ் இந்தியன் அமெரிக்கன் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்னிஃபிகண்டா பெனிஃபிட்ஸ் அவைலபிளா தான் இருக்குது. ஸோ லைக் டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் பிரிட்ஜா ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் H-1B visa it has impacted significantly in India UK. Stricter migrants and visa policies may constrain people-to-people mobility despite growing economic and strategic ties. So yes, there is a growing economic and strategic ties. இப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டர் மைக்ரேஷன்ஸ் அண்ட் விசா பாலிசிஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்தியா EU கிரேட்டர் எம்பசிஸ் ஆன் மைக்ரன்ஸ் கண்ட்ரோல் கேன் காம்ப்ளிகேட் இந்தியாஸ் EU's மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் அக்சஸ் டு ஸ்கில்டு லேபர் மார்க்கெட். ஸோ இவங்களும் அந்த மைக்ரண்ட் கண்ட்ரோல் பாலிசிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக தான் இருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஸ்கில்டு லேபர் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எஸ், சாஃப்ட் பவர் இம்ப்ளிகேஷன்ஸ். ரெடியூஸ்ட் மொபிலிட்டி மே வீக்கன் ட்ரெடிஷ்னல் டயாஸ்போரா நெட்வொர்க், remittance and people-to-people connections, while perceptions of discrimination can create diplomatic sensitiveness. இப்போ இது மாதிரி மொபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வீக்கர் ட்ரெடிஷ்னல் டயாஸ்போராஸ் நெட்வொர்க் ஆகும், ரெமிட்டன்ஸ் கம்மி ஆகும், பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி கம்மி ஆகும். ஸோ இந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பேரடாக்ஸ். வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ் சைமல்டேனியஸ்லி சீக்ஸ் இந்தியன் டேலண்ட் இன் செக்டார்ஸ் ஃபேசிங் ஸ்கில் ஷார்டேஜ். Western economy simultaneously seeks Indian talents. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியன் டேலண்ட்ஸ் தேவைப்படுறாங்க.
செக்டர்ஸ் அந்த இடத்துல ஸ்கில் ஷார்டேஜ் இருக்கு. கிரியேட் ஸ்கோப் ஃபார் நெகோஷியேட்டிங் மொபிலிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ். கண்டிப்பா வெஸ்டர்ன் மீன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் டேலண்ட்ஸ் கம்மியா தான் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியன் டயாஸ்போராவ வந்து டிமாண்ட் இன்கிரீஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் வந்து நம்ம வந்து நெகட்டிவா பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பாயிண்ட். ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இதனால இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயாஸ்போரிக் ரெஸ்ட்ரிக்டிவ் இமிகிரன்ட் பாலிசினால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் இம்பாக்ட் ஆச்சுன்னு சொன்னோம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொபிலிட்டி டிப்ளமசி என்னது இது மொபிலிட்டி டிப்ளமசி அப்படின்னா, இன்கார்பரேட் skilled migrant pathways, professional mobility and mutual recognition of qualifications into trade agreement and strategic partnership. ஸோ ஸ்கில்டு மைக்ரண்ட் பாத்வேவை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம், இன்கார்பரேட் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், talent retention and return, build an attractive domestic ecosystem for research and development, startups, semiconductors, AI, advanced manufacturing, converting restrictive migrants into reverse brain drain opportunity. ஸோ இதனால ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கொண்டு வரலாம். பிகாஸ் இந்தியாலேயே இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி மீன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசிஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே போக மாட்டாங்க. இங்கேயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம இன்னும் டெவலப் பண்ணணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்டார்ட் அப், செமிகண்டக்டர்ஸ், ஏஐ, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் மூலியமா. டயாஸ்போரா டைவர்சிஃபிகேஷன், strengthen the engagement with emerging Indian communities in Gulf, Africa and Southeast Asia, reducing over dependence on Western diasporic network. ஸோ இப்போ பர்டிகுலராக கொஷின் வந்து வெஸ்டர்ன் டயஸ்போராவை தான் சொல்லுது. அப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஜாப் சர்ச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப், ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இதனால ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் வெஸ்டர்ன் டயாஸ்போரா வந்து குறையும். டயாஸ்போரா ஆஸ் எக்கனாமிக் கேபிட்டல், mobilize overseas India's expertise, investments, and technological through Global Innovation Alliance, Diaspora Bonds, Knowledge Network. So, diaspora as a economic capital நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஏன்னா பிகாஸ் தே அஸ் அ ரெமிட்டன்ஸ் ஆகும் சரி, மற்ற ஆஸ்பெக்ட்லையும் சரி, தே ஆக்ட் அஸ் எக்கனாமிக் கேபிட்டல். கன்க்ளூஷன், ரெஸ்ட்ரிக்டிவ் வெஸ்டர்ன் இமிகிரண்ட் பாலிசி poses challenges to India's traditional diasporic diplomacy. எஸ், கண்டிப்பா அது சேலஞ்ச் தான். பட் ஆல்சோ கிரியேட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரைசிஸ்லயும் நம்ம என்ன பண்ணோம், ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்கணும். டு ஷிஃப்ட் ஃப்ரம் டயாஸ்போரா as demographic capital to diaspora as a strategic capital. India should combine mobility diplomacy abroad with talent creation and retention at home, strengthening its strategic partnership while enhancing its global influence. எஸ், நம்ம குளோபல் இன்ஃப்ளூயன்ஸை என்ஹான்ஸ் பண்ணவும் செய்யணும். சேம் டைம் ப்ராப்பராக ரிட்டன்ஷன் அட் ஹோம்லேயும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸும் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த கன்க்ளூஷன் ஷுட் பி. ஸோ கண்டிப்பாக டயாஸ்போராவை பற்றின ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் இந்த வெஸ்ட் லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே வெஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயாஸ்போரிக் இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Keep following UPSC Vinod, keep supporting.